Jai Gurudev. Knowledge sheet 351. What makes a real holiday? எது ஒரு உண்மையான ஒரு விடுமுறை நாட்களை நிர்ணயம் பண்ணுது? எது ஒரு உண்மையான விடுமுறை நாட்கள்? Rest and happiness make a real holiday. எது ஓய்வும் ஒரு சந்தோஷமும், இதுதான் உண்மையான ஒரு விடுமுறை நாள். Often people go on a holiday and they come back tired and tanned, needing a few more days to recuperate. சிலவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, 3 days 4 days எல்லாம் எங்கேயாவது போயிட்டு வரலாம், ரொம்ப ஜாலியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். எல்லாம் போயிட்டு 3 நாள் வரும்போது என்ன அப்படியே ஓஞ்சு போய் வருவாங்க, ஏன்டா போனோம் அப்படின்ற மாதிரியே வருவாங்க. அதை சரி பண்றதுக்கு இன்னும் ஒரு 3 நாள் ஒன்று வேண்டியது. A true holiday energizes you and does not wear you out. என்ன பண்ணும், உண்மையான ஒரு விடுமுறை நாள் அப்படின்னு சொன்னா அது உங்களை நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும், உங்களை என்ன சோர்ந்து போக செய்யாது. ரிமெம்பர், நத்திங் எனர்ஜைசஸ் யூ லைக் விஸ்டம். ஞானம் மாதிரி என்ன உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது வேற எதுவும் இல்லை, சக்தியை கொடுக்கக்கூடியது வேற எதுவும் இல்லை. டவுட்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் இம்பெடிமெண்ட்ஸ் டு ரெஸ்ட். இதெல்லாம் டவுட்ஸ், சந்தேகம், இது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, அப்புறம் கம்ப்ளைண்ட், அது சரியில்லை இது சரியில்லை. இந்த ரெண்டும் தான் என்ன பண்ணுது, நாம உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி ஒரு ஓய்வு கிடைக்காம செய்யுது. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். சந்தேகமும் என்ன புகார் பண்ணுது, அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு. The moment you set out on your holiday, know that it has begun. ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு திட்டமிடுதல், ஒரு பிளான் பண்ண உடனே அது மனசுக்குள்ளே என்ன ஆயிடணும், அந்த சந்தோஷம் ஆனந்தம் என்ன வந்துடணும். சரியா போகுமா, சரியா டிக்கெட் கிடைக்குமா, இல்லையா போய் சேருவோமா, மழை வருமா வராத, போவே இல்லை இல்லையா. Often people expect to find a pinnacle of happiness. இந்த மாதிரி நேரங்களில் தான் என்ன பண்ணுவோம், சந்தோஷத்தின் அப்படியே ஆனந்த உச்ச நிலை நமக்கு கிடைக்கணும், அதுக்காக தான் போறோம் அப்படிங்கிற மாதிரியே நினைப்பாங்க. Enjoy every moment of the journey as children do. Do not wait for the destination. புரியுதுங்களா? குருதேவ் என்ன சொல்றாங்க, ஒரு டூர் பிளான் பண்றீங்க அப்படின்னா அந்த பிளான் பண்ற டைம்ல இருந்தே சந்தோஷமா இருக்கு. அதை விட்டுட்டு எங்க அங்க மலை மேல போய் அந்த இடத்துல போய் இருந்தாதான் சந்தோஷம் ஆரம்பிக்கும்னா இருக்காதுங்க. Do not wait for the destination. புரியுதுங்களா? ஒரு பிளான் பண்ண உடனே அதுல இருந்து அந்த ஆனந்தம் சந்தோஷம் வந்துடும். If you cannot be happy in one place, you cannot be happy in any other place. ஒரு இடத்துல உங்களால சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்னு சொன்னா எங்க போனாலும் சந்தோஷமா இருக்க முடியாது. புரியுதா? If you do not know how to row one boat, you will not be able to row any other boat. ஒரு படகையே ஓட்ட முடியல அப்படின்னு சொன்னா எவ்வளவு படகு கொடுத்தாலும் அதே நிலைமை தான், ஓட்ட முடியாது. To get the most satisfaction out of your holiday, you need to do something creative and engage in seva. So என்ன பண்ணும், ஒரு புதுசா ஏதாவது விஷயங்கள் பண்ணணும். அதோடைய அந்த ஒரு விடுமுறை நாட்களுக்கு போறோம், அதோடைய முழு பலன் அழிக்கணும் அப்படின்னு சொன்னா ஏன்னா ஒரு வித்தியாசமா ஏதாவது செய்யணும். பிளஸ் என்ன, ஏதாவது ஒரு சேவை மனப்பான்மையோட இல்ல சேவை திட்டத்தோட அதுல மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒரு போற இடத்துல ஒரு சேவையும் செய்யற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், வச்சுக்கணும். Do not ever forget to make meditation and prayer a part of your holiday. எங்க போனாலும் சரி, ஹாலிடே அப்படின்னா அப்பதான் என்ன பண்ணுவாங்க, சுதர்ஷன் கிரியா, மெடிடேஷன் எல்லாத்துக்கும் ஹாலிடே விட்டுருவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா டூர் போறோம், அதான் குருதேவ் என்ன சொன்னா, அந்த டூர்ல அந்த சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுல ஏதோ தியானமும் வழிபாடுகளும் இல்ல பிரார்த்தனைகளும் ஒரு பாகமாக கண்டிப்பாக இருக்கணும். If your days are holy, then every day is a holiday. அதான் சொல்றாரு. அந்த நாட்கள், அந்த ஒரு நாள் என்ன, ஒவ்வொரு நாளுமே புனிதமாக இருக்கும் பொழுது அது கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஒரு விடுமுறை நாளாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதுமே எங்கேயாவது ஃபேமிலியோட டூர் போகும்போது ஸோ பிளான் பண்ணும்போது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? அங்க போனாதான் சந்தோஷம், இங்க போனாதான் சந்தோஷம், அப்படி இருந்தாதான் சந்தோஷம், இவங்க கூட போனாதான் சந்தோஷம்,
அது மாதிரி இல்லை இல்லையா? அது போலாம், அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதான் குருதேவ் சொல்ற, நீங்க இருந்த இடத்துலயே அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கலைன்னா எங்க போனாலும் சந்தோஷம் அனுபவிக்க முடியாது. புரியுதுங்களா? எதுக்காக நம்ம போறோம்? ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆனந்தமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக போறோம். அது முழுமையா நிறைவேறணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கோம். கொஞ்சம் சேவையோட சேர்ந்துக்கணும், தியானம் ஒரு பாகமாக இருக்கணும். முக்கியமா என்ன, சந்தேகம் இருக்கக்கூடாது, கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. சரியா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் நல்ல ஒரு ஆனந்தமாக உற்சாகமாக தரக்கூடிய நாட்களாக அமையட்டும். ஜெய் குருதேவ்.